இவங்க பேசுறதெல்லாம் கேட்கிறப்ப இந்த தூங்காதே தம்பி தூங்காதே உன்னால் முடியும் தம்பியான்னு தெரியல. அதுல கனகராஜ் ஒரு டயலாக் சொல்லுவாப்புல, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. நீ குடின்னு சொன்னா நான் குடிக்கணும், நீ உற்றுன்னு சொன்னா நான் உடனே உற்றணுமா? என்னங்கடா நினைச்சிட்டு இருக்கீங்க எங்களை பத்தி அப்படின்னு பயங்கரமா பஞ்சாயத்து பண்ணுவாப்புல. நீதிபதி ஐயா, உண்மையிலேயே நீதிபதி வார்த்தை மாறலாமா? கொடுத்த தீர்ப்பை மாற்றலாமா? இப்படி ஆசை காட்டி முதல்ல நீதிபதி எங்களை மோசம் பண்ணலாமா? என்ன சொன்னீங்க? 4.5 லிட்டர் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட அந்த வெளிநாட்டு மதுபானங்கள் 4.5 லிட்டர் ஒருத்தன் தனிப்பட்ட அவனோட பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம். அவன் பத்திரமா வெளியில வியாபாரம் தான் பண்ணக்கூடாதே தவிர அவன் எவ்வளவு வேணாலும் குடிச்சுக்கலாம் 4.5 லிட்டரை வச்சுக்கிட்டு. அதுக்கு தமிழ்நாட்டில் தடை கிடையாது. அதனால இந்த வழக்கை நான் ரத்து பண்றேன். சொன்னீங்களா இல்லையா? நீங்க தானே சொன்னீங்க. நீங்க சொன்னதை நினைச்சு அத்தனை பேரும் எப்படி உங்களை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இதாண்டா தீர்ப்பு, இவர் தாண்டா நீதிபதி, இந்த மாதிரி தாண்டா ஊருக்கு 4 நீதிபதி வேணும் கேட்டாங்களா இல்லையா? இன்னைக்கு அதே நீதிபதி இல்ல நான் தப்பா சொல்லிட்டேன், அப்படியெல்லாம் அனுமதிக்க முடியாது, தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுற மதுபானத்துக்கு மட்டும்தான் அந்த 4.5 லிட்டரு. தமிழ்நாட்டை தாண்டி வேற ஏதாச்சும் நீ கடையில போயிட்டு வாங்கினீங்கன்னா அங்க நீ எவ்வளவு வேணாலும் குடிச்சுக்க. ஆனா அதை நீ ஊருக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா அதை நாங்க சும்மா விட மாட்டோம், புடுங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஐயா தீர்ப்பா மாத்தி எழுதியிருக்காரு. எனக்கு ஒரு சின்ன டவுட், தமிழ்நாட்டில் தயாரிக்கிற மதுபானம் மட்டும்தான் மதுபானமா? வெளிநாட்டில் தயாரிக்கிறதுக்கெல்லாம் மதுபானம் கிடையாது. ஏன் அதை நீங்க எங்க குடிச்சாலும் போல சரக்கு தானே சார். அரேபியன் சீல இது பண்ணாலும் தண்ணி அந்த மீன் தான், இந்த பக்கம் பண்ணாலும் மீன். ஏன் இப்படி எங்களை பாடாப்படுத்துறீங்க? உங்களுக்கு அதை பிடிச்சி சட்ட ஒருத்தர் 4.5 லிட்டர் சரக்கு வச்சுக்கலாம், அவன் சரக்கு வச்சுக்கலாம் தான் விதி இருக்கு. என்ன சரக்கு வச்சுக்கணும்னு விதியா இருக்கு. அவனுக்கு பிடிச்சது பிராந்தியோ விஸ்கியோ பீரோ ரம்மோ ஜின்னோ ஒயினோ ஏதோ ஒண்ணு அவனோட சந்தோஷத்துக்கு அவன் எடுத்துட்டு போறான். வியாபாரம் பண்ணானா புடிங்க, தப்பு இல்லை, ஆளை தூக்கி உள்ள போடுங்க, கேஸ போடுங்க, அது நியாயமான பேச்சு. ஆனா நீ சரக்க நீ கொண்டே வரக்கூடாது அப்படின்னா ஒரு குடிமகனோட அடிப்படை உரிமையை நீங்க பறிக்க பாக்குறீங்க. அப்புறம் சுதந்திரம் வாங்கினதுல என்னதான் சார் அர்த்தம்? சுதந்திரமா ஒரு மனுஷன், அதாவது இது பிரிவினை பார்க்க கூடாது, சமத்துவமா இருக்கணும், எல்லாரையும் சரிசமமா நடத்தணும், இதெல்லாம் பேசுறோம்ல. இதெல்லாம் அம்பேத்கர் இருந்த சட்டத்துல இருக்கா இல்லையா? அப்படி இருக்கிறப்ப நீங்க ஏன் ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு இவ்வளவு பிரிவினை பண்றீங்க? பாரு விட்டு பாரு, பெட்ரோல் வருது இல்ல, பாரு விட்டு பாரு, யோசிச்சு பாருங்க. இப்ப அங்க இருக்க பெட்ரோலை அங்க போய் தான் பெட்ரோல் போடணும், இங்க நீ பெட்ரோல் போடக்கூடாது, அங்கேருந்து பெட்ரோலை போட்டு இங்க கொண்டு வரக்கூடாது. வண்டிக்கு இருக்கிறது மனுஷனுக்கு இல்லையா சார்? அதையெல்லாம் நம்ம பிடிக்கிறோமா? நல்லா பாரு, எவ்வளவோ பேர், அதாவது நைட்டு 10 மணிக்கு மேல சரக்க ஓட்டுறான், அவனை போய் பிடிங்க, யாரு வேணாம்னா? ஆனா அதையும் போலி சரக்க ஓட்டுறாங்க, பாட்டிலுக்கு காசு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, அதை பிடிங்க சார். உழைச்சு சம்பாரிச்சு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சு ஒருத்தன் ஏதோ ஒண்ணு ஒரு இதுல வாங்கி வச்சுக்கிறான். சில பேர் நல்லா தெரிஞ்சதுங்க, வாங்கி வச்சுக்கிறவன்லாம் உடனே குடிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் வாங்க போக மாட்டான். அதை வாங்கி வச்சுக்கிட்டு அதை அழகு பார்ப்பான். உண்மையில சார் ஒரே நேரத்தில் யாரும் அதை அப்படியே வாங்கிட்டோன்றதுக்காக அப்படியே குடிச்சு முடிக்கிறதுலாம் கிடையாது. அதை வச்சிருந்து பேங்க்ல வச்சுக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு பாதுகாப்பாங்க சார். அதை பார்க்கறதுலயே அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அதை கொஞ்சமா வச்சிருக்கவனுக்கு தான் உடனே குடிச்சு போடணும்னு தோணும், நிறைய வச்சிருக்கவனுக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும்னு தோணும். அவனை போயிட்டு நீங்க இப்படி அவனோட ஆசையை தெரியாம நீங்க இப்படி தடுத்து வச்சுக்கிறீங்களா சார்? அவங்க பாவம்ல உங்களை சும்மா கொஞ்ச நேரத்துல உண்மையில ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஐயா இப்படி உண்மையிலேயே எங்க கண்ணை திறந்துட்டீங்க, இத்தனை நாளா எங்களை இவங்க ஏமா. அப்படியே பார்த்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கணும். அப்ப தமிழ்நாட்டு வெளிநாட்டு பொருட்கள் நீங்க உபயோகப்படுத்த மாட்டீங்க. உங்க சுதேசி இதை நீங்க இதுல காமிக்கிறீங்க. தமிழ்நாட்டுக்காகத்தான் நாங்க தமிழ்நாட்டுக்காகவும் போராடுறோம், மற்ற ஸ்டேட்டுக்காகவும். எங்களுக்கு பிரிவினையே கிடையாது சார். எந்த இடத்துலயும் நாங்க இந்த பேதத்தை பார்க்கறதே கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளால எவ்வளவு தூரம் நல்லது பண்ண முடியுமோ அவ்வளவு நல்லது பண்ணணும் தான் நாங்களும் நினைக்கிறோம். ஆனா நீங்க ஏன் எங்களை இப்படி போட்டு அதுல அந்த போலீஸ்க்கு என்ன? உண்மையில உள்ளூருக்குள்ள இருக்கிற அந்த போதை பொருளை தடுத்துட்டிய. அப்படி எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. உள்ளூர்ல எந்த விதமான இதுவும் கிடையாது, எல்லாத்தையும் தடுத்துட்டு எல்லாமே லீகலி என்னென்ன இருக்குதோ அது மட்டும்தான் நடக்குது இல்லையா? மற்ற எதுவுமே நடக்கல. அதை புடிச்சிட்டு இவங்க யாரும் கடத்தலுக்கு அரங்கே கிடையாது சார்.
ஒருத்தன் ஒரு பேச்சுக்கு போறேன், ஒரு 4 அப்போ ஃபாரின்ல இருந்து வர்றாங்க, ஆளுக்கு ஒரு 3 பாட்டில் பிடிச்சிட்டு வர்றாங்க. 3 பாட்டில் பிடிச்சிட்டு வரலாம், தப்பே கிடையாது. இப்போ ஏதோ கண்ட விட்டு கண்ட, நாடு விட்டு நாடு, ஆளுக்கு 3-4 பாட்டில் பிடிச்சிட்டு வர்றாங்க. ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு ஒரு 4 பாட்டில் குடிச்சிட்டு வந்தானா, தாறுமாறா வந்தானா, அலப்பறை பண்ணிட்டு வந்தானா, இல்ல வேற ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தானா, அதெல்லாம் ஓகே. அவன் சந்தோஷத்துக்கு அவன் போயிட்டு ஏன் அங்க போயிட்டு வாங்குறான், இங்க வாங்க முடியல. ஏழை பாளைகளுக்கு கொஞ்சம் ஏன்னா ஆந்திரா சைடு போனாலும், பாண்டிச்சேரி சைடு போனாலும் நம்ம ஊரை காட்டிலும் கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் கம்மி. ஆனா ஒரு 300-400 ரூபா வச்சுக்கோங்களேன், கம்மி. நல்ல நல்ல நமக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அதுக்காகத்தான் ஆசைப்பட்டு போறான். எங்க அவனை மாதிரி நீங்களும் வித்து காட்டுங்க. நீ வாங்கக்கூட இதெல்லாம் அராஜகம் இல்லையா? நீ என்கிட்ட தான் வாங்கணும், என்கிட்ட தான் நீ இந்த உண்மையில மிரட்டி வியாபாரம் பண்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரிலாம் மிரட்டி எல்லாம் வியாபாரம் பண்ணாது. அவனுக்கு எங்க அவன் காசு அவன் வாங்குறான், அவன் கொண்டு வரான். வேணுமா டாக்ஸ் போடு. ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு வந்தா டாக்ஸ் போடு. 4.5 லிட்டர் ஒருத்தன் வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சுல்ல. அவன் எந்த பிராண்டு வாங்கினா உங்களுக்கு என்ன சார்? எங்கேருந்து வாங்கினா உங்களுக்கு என்ன சார்? எங்கெங்கிருந்தோ என்னென்னமோ ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் நடக்குது. பக்கத்து ஸ்டேட்ல நமக்கு இந்த உரிமை கிடையாதா? இல்ல அவங்கிட்ட வாங்கி நாம கொண்டு அவன் கூட நம்ம வியாபாரம் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கவே கூடாதா? ஏன் இந்த உண்மையில இதுல உள்ள என்ன இருக்குது எனக்கு அதுதான் புரியல. ஒண்ணு, இங்க சரக்கு மட்டமா இருக்கு, அதனால விட்டோம்னா எல்லாம் எவனும் இங்க வியாபாரம் பண்ண மாட்டான், எல்லாம் வெளியில போயிட்டு வியாபாரம் பண்ணிக்குவான். பக்கத்துல இருக்கிறவன் தரமா தயாரிக்கிறான், அந்த ஒரு பயமா இருக்கணும். இல்லையா வேற என்னவா இருக்கு? இங்க எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாலும் இங்க வியாபாரம் கொஞ்சம் நமக்கு வர வேண்டியது நமக்கு வராம போயிடும். ஆக்சுவலி அதுதானே, வேற எதுவும் கிடையாது. இல்ல எங்க சந்தோஷம் தானே சார் முக்கியம். இப்ப நீங்க வாங்கி எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்கன்னா உள்நாட்டு ப்ராடக்ட்டை மட்டும் தான் நாங்க நீங்க வாங்கி கொடுக்கறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க காசு கொடுத்து வாங்குறதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? தயவு செய்து இப்படிலாம் பண்ணாது. இது ஏதோ எங்களை பாதுகாக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. உங்களுக்கு எங்கேயோ ஒண்ணு உதைக்குது, எங்கேயோ ஒண்ணு உதைக்குது, ஏதோ ஒண்ணு உங்களை உதைக்குது, அது தடுக்குது. அதனால இப்படி பண்ணி தயவு செய்து இதை கொஞ்சம் தளர்த்தி விடுங்க, இதை கொஞ்சம் தளர்த்தி விடுங்க. இல்லையா எங்கேயுமே அது தமிழ்நாட்டு சரக்கா இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரி சரக்கா இருந்தாலும் சரி, ஆந்திரா சரக்கா இருந்தாலும் சரி, எந்த சரக்கா இருந்தாலும் 1 லிட்டருக்கு மேல இல்லாட்டி ஒரு பாட்டிலுக்கு மேல வச்சுக்க கூடாதுன்னு ஒரு முடிவை கொண்டு வாங்க. அப்படி ஏதாச்சும் ஒண்ணு வந்துட்டீங்க, அதை ஒரு சமரசமா போயிடுவான். நாங்களும் அதை இதுதான் இருக்கு, அதுதான் பண்ணணும், இதைத்தான் செய்யணும் அப்படிலாம் சொல்லக்கூடாதுல்ல நீங்க. அதனால எல்லாம் கூடி பேசி ஒரு நல்ல முடிவா, ஏன்னா அவங்க எல்லாம் இதை மட்டும் தான் நம்பியிருக்காங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்னா பைத்தியம் முடிச்சு போயிடுவாங்க. கொஞ்சம் பார்த்து ஏதாச்சும் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். சரியா? இருந்தாலும் நீதிபதி உண்மையில ரொம்ப மோசம்ப்பா. அவரு இந்த வேலையை பார்த்துருக்க கூடாது. பேசாம இருந்தாலும் பரவாயில்ல, இதை சொல்லி விட்டு எல்லாரையும் கிளப்பி விட்டு விட்டாரு. இப்ப எல்லாரும் தொங்க போட்டுக்கிட்டு திரிகிறாங்க. என்ன பண்றது?